இன்றைய முக்கிய செய்திகள். அதிகார வெறியோடு அமைக்கப்பட்ட அதிமுக பாஜக கூட்டணி மாநில உரிமைக்கு எதிரானது. இந்த தோல்வி கூட்டணியே ஒரு ஊழல்தான் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்து இருக்கிறார்கள். பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொன்ன எடப்பாடி இன்று கூட்டணி வைத்து இருக்கிறார். செங்கோட்டையன் 2 முறை தனியாக ஒன்றிய அமைச்சரை சந்தித்தார். அதேபோல எடப்பாடி டெல்லி சென்றுள்ளார். தற்போது அமித்ஷா சென்னை வந்த நிலையில் கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. அமித்ஷா அருகே மௌன சாமியாராக பழனிசாமி அமர்ந்துள்ளார் என்று வைகோ பேட்டி அளித்துள்ளார். நாமக்கல் நரசிம்மர் கோயில் திருத்தேரோட்டம் சனிக்கிழமை கோலாகலமாக நடைபெற்றது. கோவிந்தா கோஷம் முழங்க ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்தனர். டெல்டா மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படும் தூர்வாரும் பணி மே மாத இறுதிக்குள் முடிக்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கூறியுள்ளார். பாமக தலைவர் நீக்கம் தொடர்பாக யாரும் என்னை பார்க்க வர வேண்டாம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் பனையூரில் தமிழக வெற்றிக்கழக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தான் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. கோவையில் தொடங்கி 5 மண்டலங்களில் பூத் கமிட்டி மாநாடு டு விஜயின் சுற்றுப்பயணம், தமிழக வெற்றிக்கழகத்தின் பக்கா பிளான் என்ற தகவல் வெளியானது. தனக்கு அளித்த ஆதரவுக்கும் வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பாஜகவின் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பாமக தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸை செயல் தலைவராக மாற்றிவிட்டு தலைவர் பொறுப்பை தானே ஏற்றுக்கொள்வதாக கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருந்தார். இந்த நடவடிக்கை கட்சியினரிடையே அதிருப்தியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியது. பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்ட நிலையில் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸை கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி சந்தித்து பேசினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜி.கே. மணி விரைவில் நல்ல செய்தி வரும் எனவும் அன்புமணியை சந்தித்தும் பேசுவேன் எனவும் தெரிவித்துள்ளார். அன்று ஜெயலலிதா புகழ் பாடியவர் இன்று பாஜக மாநில தலைவர் யார் இந்த நயினார் நாகேந்திரன் என்ற கேள்வி எழும்பியுள்ளது. 2 ரெய்டுகளுக்கு பயந்து அதிமுகவை அடமானம் வைத்தவர்கள் தமிழ்நாட்டை அடமானம் வைக்க துடிக்கிறார்கள். அதிமுக பாஜக தோல்வி கூட்டணியே ஒரு ஊழல்தான். பாஜக தனியாக வந்தாலும் எவர் துணையோடு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்ட காத்திருக்கின்றனர் என்று அதிமுக பாஜக கூட்டணி மீது ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். ஆபாச பேச்சு காரணமாக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து சென்னையில் வரும் ஏப்ரல் 16ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் APS அறிவித்துள்ளார். புனித வெள்ளி நாளன்று மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலினை நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். ஆளுநராக இருந்து கொண்டு இப்படி செய்யலாமா என்ற கேள்வி, ஆளுநராக இனி இவர் இருக்கலாமா என மாறி ஆளுநர் என்பவரே இருக்கத்தான் செய்ய வேண்டுமா என்ற விவாதமாகியுள்ளது. சென்னையில் திருமா பயிலகம் சார்பில் TNPSC தேர்வுகளுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் வரும் 27ஆம் தேதி தொடங்க உள்ளதாக VCக தலைவர் திருமாவளவன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். ரசிகர்களின் கிரிக்கெட் ஆர்வத்தை பயன்படுத்தி அவர்களை பல வகையிலும் மோசடி செய்வது தொடர்ந்து நடக்கிறது. தற்போது நடந்து வரும் IPL கிரிக்கெட் போட்டிகள் தொடர்பாக அடுத்தடுத்து பல்வேறு புகார்கள் எழுந்து வருகின்றன. அவற்றில் முக்கியமானது கூடுதல் விலைக்கு டிக்கெட் விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவையில் IPL சூதாட்ட மோசடியில் ரூபாய் 1,09,00,000 பறிமுதல் செய்து 7 பேர் கைது செய்யப்பட்டனர். கோவை கோட்ட அரசு போக்குவரத்து கழகத்தின் உக்கடம் 1 கிளை பணிமனையில் 25க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தொழில்நுட்ப பயிற்சிக்காக வந்துள்ளனர். இவர்களுக்கு பேருந்துகளின் பராமரிப்பில் பழுது நீக்கம், உதிரி பாகங்களை மாற்றி அமைத்தல், பேருந்துகளின் இன்ஜினில் உள்ள பழுதுகளை நீக்குவது குறித்தும் அவற்றின் தன்மை செயல்திறன் குறித்து பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். அந்நிலையில் கோவையில் கழிவறைக்கு பெயிண்ட் அடித்த ITIயின் மாணவர்களின் வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுய லாபத்திற்காக அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அடகு வைத்துள்ளார். அதிமுக தொண்டர்களை இனி யாரும் திட்டக்கூடாது, பாவம் அவர்கள் அரசியல் அனாதையாகி வெதும்பி நிற்கிறார்கள் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சித்துள்ளார். விருதுநகர் டு மதுரை சாலையில் உள்ள தனியார் பள்ளி மைதானத்தில் கோடை விடுமுறை மற்றும் மாரியம்மன் கோயில் பொங்கல் திருவிழாவை ஒட்டி 77வது பொருட்காட்சி நடைபெற்று வருகிறது. பொருட்காட்சியை காண விருதுநகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் குடும்பமாக சென்று வருகின்ற நிலையில் சுழன்று கொண்டிருந்த ராட்டினத்திலிருந்து இளம்பெண் ஒருவர் தவறி விழுந்த பதைப்பதைக்கும் வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து காயமடைந்த மாணவி 108 ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். 2020ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா உட்பட 12 மசோதாக்கள் ஆளுநரிடம் நிலுவையில் இருப்பதாகவும் அவற்றின் மீது முடிவெடுக்காமல் அவர் தாமதிப்பதாகவும் கூறி 2023ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்தது. இந்நிலையில் ஆளுநர் நிறுத்தி வைத்த 10 மசோதாக்களும் சட்டமானதாக அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது. அதிகபட்சமாக திருத்துறைப்பூண்டியில் 7.6 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மேலும் மன்னார்குடியில் 6.5 சென்டிமீட்டர், குடவாசலில் 4.7 சென்டிமீட்டர், நீடாமங்கலத்தில் 4.1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் திருத்துறைப்பூண்டி அருகே பெய்த கனமழையில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார்.
தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் RN ரவி முட்டுக்கட்டை போடுவதாக தமிழக அரசு சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் கடந்த 8/4/2025 அன்று பரபரப்பு தீர்ப்பு அளித்திருந்தது. இந்நிலையில் குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு விதித்து உச்சநீதிமன்றம் தடாலடி கொடுத்துள்ளது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பை அடுத்து 10 மசோதாக்களும் சட்டமானதாக அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அதிமுகவுக்கும் தமிழக மக்களுக்கும் பழனிசாமி துரோகம் செய்துள்ளார் என திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி MP தெரிவித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ள செய்திகள் வெளியாகியுள்ளன. பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு அதிமுக எத்தனை காரணங்களை கூறினாலும் அவற்றை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என SDPI கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி கூடா நட்பு கேடாய் முடியும் என SDPI கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னையில் வெள்ளிக்கிழமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த நிலையில் வலுவாக இணைவோம், தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக ஒன்றுபடுவோம் என X வலைதள பக்கத்தில் தமிழில் பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சியுடன் பதிவிட்டுள்ளார். கோவையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி பூண்டி அடிவாரத்தில் வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோவில் உள்ளது. இந்த கோவில் அடிவாரத்தில் இருந்து சுமார் 6000 அடி உயரத்தில் 7வது மலையில் சுயம்புலிங்க சுவாமி உள்ளது. இந்த மலையில் உள்ள சுயம்புலிங்க சுவாமியை தரிசிக்க ஆண்டுதோறும் பிப்ரவரி முதல் மே மாதம் வரை பக்தர்கள் அனுமதிக்கப்படுவது வழக்கம். இந்நிலையில் வெள்ளையங்கிரி மலையேறிய பக்தர் ஒருவர் மூச்சு திணறி உயிரிழந்துள்ளார். தென்னக ரயில்வே தாம்பரத்தில் இருந்து சிதம்பரம் வழியாக கோயம்புத்தூர் அருகே உள்ள போத்தனூர் சந்திப்பு வரை புதிய வாராந்திர ரயிலை இயக்கியுள்ளது. இந்த ரயில் வெள்ளிக்கிழமை இரவு தாம்பரத்திலிருந்து போத்தனூருக்கு செல்வதற்காக இரவு 9:30 மணி அளவில் சிதம்பரம் ரயில் நிலையத்திற்கு வருகை தந்தது. இந்த ரயிலை வரவேற்று ரயில் பயணிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கருணாநிதியால் வளர்க்கப்பட்ட நானே மாற்றுத்திறனாளிகள் குறித்து பேசியதற்காக நிபந்தனையற்ற வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சீனா மீது அமெரிக்கா விதித்துள்ள கூடுதல் வரிகளினால் சீனாவில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படும் விளையாட்டுப் பொருட்களின் விலை பன்மடங்கு அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ஒருபோதும் தனியார் மயமாகாது என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். தமிழக வனத்துறை அமைச்சர் பொன்முடி பொது மேடைகளில் சர்ச்சையான கருத்துக்களை தெரிவித்து அடிக்கடி சர்ச்சைகளை சிக்கிக் கொள்வது வழக்கம். அவ்வகையில் கடந்த 6ஆம் தேதி தந்தை பெரியார் திராவிடர் கழகம் நடத்திய கூட்டத்தில் பெண்கள் குறித்து மிகவும் இழிவான கருத்துக்களை தெரிவித்தார். அவரது பேச்சுக்கு சமூக வலைதளத்தில் கடும் கண்டனம் எழுந்தது. பெண்கள் குறித்து சர்ச்சை பேச்சு பேசியதற்காக மனப்பூர்வமாக பொன்முடி மன்னிப்பு கோரியுள்ளார். அதிமுகவை மிரட்டி பாஜக பணிய வைத்திருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஒரு அரசியல்வாதிக்கு அடித்து ஆடும் திறன் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இனி சிக்ஸர் அடிப்பது மட்டுமே தன்னுடைய வேலை என்று தெரிவித்துள்ளார். ஒன்றிய பாஜக அரசின் கைப்பாவையாக செயல்படும் அமலாக்கத்துறைக்கு திமுக சட்டத்துறை கண்டனம் தெரிவித்துள்ளது. கடத்தல் வாகனத்தை விடுவிப்பதற்காக ரூபாய் 30,000 லஞ்சம் வாங்கிய தென்காசியின் கடையம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மேரி ஜெமிதாவை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் களம் சூடு பிடித்துள்ளது. அதேவேளை தமிழகம் உட்பட 19 மாநிலங்களில் புதிய தலைவர்களை நியமனம் செய்வதற்கான பாஜக தேசிய தலைமை தீவிரம் காட்டி வருகிறது. நிலையில் தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்றுள்ளார். பாஜகவில் தமிழ்நாட்டின் மாநில தலைவர் பதவி வகித்து வந்த அண்ணாமலைக்கு இப்போது புதியதொரு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவர் அக்கட்சியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். 4 அரை சதங்களுடன் 329 ரன்கள் ஆரஞ்சு தொப்பியை சாய் சுதர்சன் தன்வசமாக்கினார். CSK தொடர் தோல்வி தனி நபரை விட விளையாட்டே முக்கியம் என்று விஷ்ணு விஷால் தோனியை காட்டமாக விமர்சித்துள்ளார். இது என்னுடைய கோட்டை என்று KL ராகுல் போல் வருண் சக்கரவர்த்தி செலிப்ரேஷன் செய்துள்ளார். IPL 2025 சாய் சுதர்சன் சுப்மன் கில் அரை சதம் லக்னோவிற்கு 181 ரன்களை குஜராத் டைட்டன்ஸ் இலக்காக நிர்ணயித்துள்ளது. இந்தியா முழுவதும் பல இடங்களில் UPI சேவைகள் முடங்கியுள்ளன. இதனால் பயனர்கள் டிஜிட்டல் பரிவர்த்தனை சேவைகளை பயன்படுத்த முடியவில்லை. பயனர்கள் பணத்தை மாற்றவோ தங்கள் கணக்கு இருப்பை சரிபார்க்கவோ முடியவில்லை என்று புகார் கூறுகின்றனர். கூகுள் பே, பேடிஎம், போன்பே போன்ற முன்னணி கட்டண செயலிகள் மூலம் கட்டணங்கள் செலுத்த முடியாததால் வாடிக்கையாளர்களும் வியாபாரிகளும் பெரும் அவதிக்குள்ளாகினர். தங்கம் விலை புதிய உச்சமாக இன்று ஒரு பவுன் ரூபாய் 70,000 கடந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று கிராமுக்கு ரூபாய் 25 உயர்ந்து ஒரு கிராம் 8,770 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பவுனுக்கு ரூபாய் 200 உயர்ந்து ஒரு பவுன் 70,160க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் இன்று முதல் 14ஆம் தேதி வரை அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.